ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இன்னைக்கு ஒரு பிரைட் சண்டே மார்னிங். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வெதர் வந்து மோசமாக இருந்துச்சு. 2 weeks ரொம்ப கொட்டுச்சு மழைலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பியூட்டிஃபுல் டேவாக இருக்குது, சனியாக இருக்குது. ஸோ காஃபி டடா. ஸோ இது வந்து ப்ரூ காஃபி. இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 9:30 ஆக போகுது. ஏன்னா நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் எழுந்திரிச்சது லேட்டு. ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு மெக்சிகன் பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போகிறோம். கவினுக்கு ரொம்ப பிடிக்கும் மெக்சிகன் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ யூஸ்வலாக வந்து மால்ஸ்லாம் போகும்போது மெக்சிகன் பரிட்டோஸ் இந்த மாதிரிலாம் வாங்குவோம். அண்ட் சண்டேஸ் அண்ட் அப்பப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி மெக்சிகன் ஃபுட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வந்து என்னதான் ப்ராசஸ் பண்ணுறோம், அதுக்கு சிக்கன் டார்டிலாஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான இது கூட. சாஸ் வந்து பெருசாக வந்து நம்ம வீட்டில் எதுவும் பண்ணுறதில்ல. மெக்சிகன் சாசஸ்லாம் ரெடிமேடாக விற்கிது சூப்பர் மார்க்கெட்ஸில். ஸோ அது வச்சு பண்ண போகிறோம். பட் ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் லைக் கேரட், கேப்சிகம், மஷ்ரூம், சிக்கன் மின்ஸ், ஆனியன்ஸ், டொமேட்டோஸ் அண்ட் குக்குமல் டிப், அது வந்து அவகேடோ வச்சு. ஸோ இது வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அண்ட் நாங்கள் இன்னைக்கு வந்து வெயிட் லாஸ் இன்ஃபியூஷன் வாட்டர் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதும் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட குட்டி கார்டன் அது பார்ப்பீங்க. அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு 24/7 ஒரு ஷாப் போகிறோம். ஸோ அந்த ஷாப்பை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்னைக்கு எங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. ஹோல் டே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இட்ஸ் சண்டே vlog. ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் பிடிக்கும் நினைக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணி மறக்காம கமெண்ட்ஸ் கண்டிப்பாக தருவீங்க. அண்ட் எங்கள் சேனல் பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுங்க. ஆல்ரைட், அண்ட் ஷேரும் பண்ணுங்க. ஸோ நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டைம் வந்து 9:35 ஆகுது. ஸோ நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சேன், ஒரு ½ hour பிஃபோர் தான் எழுந்திரிச்சேன். அண்ட் ஹலோ கவின், குட் மார்னிங் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட். ஓகே, வாட் ஆர் யூ டூயிங் கவின்? Advertisement called Trolls to Walk. சரி, நீங்க படிக்கலையா மார்னிங்? No, I want to. You'll finish your breakfast and you have to study, right? Yeah, but I want to go to Trolls. சரி, நான் அப்பா கிட்ட போறேன். ஸோ இன்றைக்கி சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் டார்டிலாஸ், சிக்கன் மின்ஸ் டார்டிலாஸ். இது ஒரு மெக்சிகன் பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்கிறோம். யூஸ்வலாக வந்து சண்டேஸ் வந்து இந்த மாதிரி பாஸ்தாஸ், இந்த மாதிரி மெக்சிகன் ஃபுட், ரேப்ஸ் இந்த மாதிரி செய்வோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனாக சாப் பண்ண ஆனியன், ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி, பூண்டு, தக்காளி அண்ட் நாங்கள் இன்றைக்கி கேரட் எடுத்து சாப் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் சிக்கன் மின்ஸும் போட்டு செய்ய போகிறோம். அண்ட் மஷ்ரூமும் கேப்சிகமும் சாட்டே பண்ணி தனியாக பெப்பர் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த சாப்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அமேசானில் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சாப்பர் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா வெஜிடபிள்ஸ் லைக் அனியன்ஸ், கேரட், பீட்ரூட், ப்ரொக்கோலி, கேபேஜ் எதுவாக இருக்கட்டும் பொடியாக, இதை விட பொடியாக நறுக்கி குழந்தைங்களுக்கு தோசை மாவில் கலக்கி தோசையும் சரி இல்லாட்டி பணியாரமும் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவங்க காய்கறிகளை வேண்டான்னு சொல்கிறதில்ல, அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் சாப்பிட்றாங்க. அண்ட் இந்த இன்ஃபியூஷன் பாட்டில் வந்து உடம்பை க்ளீன் பண்ணக்கூடிய தண்ணி, டீடாக்ஸ் தண்ணி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே சிக்கன் மின்ஸுக்கான தேவையான பொருட்கள் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து குக் ஆகிட்டுருக்கு. அண்ட் இது கூட வந்து கொஞ்சமாக வந்து காஷ்மீரி சில்லியும் பெப்பர் மட்டும்தான் போட போகிறோம். இது உங்கள் ஆப்ஷனல் தாங்க. காரம் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி பெப்பர் மட்டும் போட்டுக்கலாம். அண்ட் கேபேஜ் போட்டுக்கலாம், இல்லாட்டி ப்ரொக்கோலி போட்டுக்கலாம், என்ன காய்கறிகள் வேணால் போட்டுக்கலாம். அண்ட் ஈவன் ரா கூட போட்டுக்கலாம். இன்றைக்கி நாங்கள் வந்து கேரட்டும் லைட்டாக குக் பண்ணுறோம், கவினுக்கு பிடிக்காது அப்படின்றதுனால. ஸோ குக் பண்ணிவிட்டு லைட்டாக ரொம்ப குக் பண்ண வேணாம். அண்ட் சிக்கன் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக் பொடிமாஸ் மாதிரி எப்படி ரொம்ப பொடியாக ஆகிடும். ஸோ இப்போ வந்து பெப்பர் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா சண்டேஸ் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ மீன் டைம் வந்து சிக்கன் குக் ஆகிடும், டக்குன்னு குக் ஆகிடும். மின்ஸ் அப்படின்றதுனால சீக்கிரம் குக் ஆகிடும். அண்ட் இப்போ வந்து மீன் டைமில் மெக்சிகன் பிரேக்ஃபாஸ்ட்னாலே அவகேடோ இல்லாமல் இருக்காதுங்க. ஸோ இது வந்து குளுக்கமல் டிப் பண்ணுறதுக்காக ரைப் அவகேடோஸ் 3 to 4 அவகேடோஸ் எடுத்துருக்குறோம். ஸோ இதை வந்து லைட்டாக கசக்கிட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு விதை இருக்கும், அதை எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்கூப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் எல்லா அவகேடோஸையும் கட் பண்ணி உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைம்
லைம் ஜூஸ் வந்து அரை லைம் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு, பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக பார்ஸ்லே இருந்தால் அது, இல்லாட்டி சிலாண்ட்ரோ கொத்தமல்லி அப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எலுமிச்சை பழத்தை நசுக்கிற மாதிரி தாங்க, லைட்டாக அப்படியே நசுக்கிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அண்ட் தேவையான குளுக்கமல் டிப் தேவையான பொருட்கள்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். அண்ட் இந்த பக்கத்து லெட்யூஸ் இருக்குது ரேப்பில் வைக்கிறதுக்காக. ஸோ அவகேடோ ஸ்மாஷ் பண்ணி ஒரு மிக்சிங் பவுல் இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ மீன் டைம் பார்த்திங்கன்னா மின்ஸும் குக் ஆகிட்டே இருக்கும். ஸோ குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இது கூட வந்து குளுக்கமல் டிப் வந்து அனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், அண்ட் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன், அண்ட் லைம் பிழிஞ்சு விட போகிறேன். அண்ட் பெப்பர் வந்து உங்களோட ஆப்ஷனல், அண்ட் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலாக சண்டேஸ் வந்து இந்த மாதிரி மெக்சிகன் பிரேக்ஃபாஸ்ட் பாஸ்தாஸ் இந்த மாதிரி பண்ணுவோம். சாட்டர்டேஸ் வந்து மில்லட் தோசை, ராகி தோசை, கம்பு தோசை அந்த மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். ஏன்னா வீக் டேஸில் அது வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு டைம் இருக்காது. இன்ஸ்பைட் அப்பயும் நான் வீட்டில் இருக்கிறதுனால நல்லா தான் பண்ணி தருவேன். பட் வீக்கெண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா குழந்தைங்க பிடிக்கும். அண்ட் ஹஸ்பண்டும் வீட்டில் இருக்கிறதுனால இந்த வீக்கெண்ட்ஸில் வந்து லீஜராக சாப்பிட்றதுக்கு, ஒரு ரிலாக்ஸ்டாக சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கும். அப்படின்றதுனால இது பண்ணி கொடுக்கலாம். அண்ட் இதெல்லாம் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக உள்ள வெஜிடபிள்ஸ், கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லது, ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ எல்லாமே பச்சையாகவும் போட்டுக்கலாம், அது உங்கள் ஆப்ஷனல். கேபேஜ் பச்சையாக வைக்கலாம், அதுக்கப்புறம் லெட்யூஸ் பச்சையாக வைக்கிறோம். ஸோ வெங்காயம் பச்சையாக வைப்போம். ஸோ கேரட்ஸும் தின் ஸ்லைஸஸாக போட்டு பச்சையாக வைக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தாங்க, நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். ஸோ இது வந்து பேரலாக ரெடி ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய மின்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் மின்ஸில் வந்து லேம் வச்சு பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன்ஸ்காரங்களுக்கு நீங்கள் வந்து ரெட் கிட்னி பீன்ஸ் நைட்டே சோக் பண்ணி அதையும் வேக வச்சு அதையும் உள்ளே வச்சு தரலாம் அந்த ரேப்பில். ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ ப்ரிப்ரேஷன் டைம் தாங்க, இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ டாட்டிலாஸை வந்து நான் சூடுபடுத்த போகிறேன். ஸோ அந்த டாட்டிலாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சப்பாத்தி தாங்க. இது வந்து கார்ன் அண்ட் வீட் காம்பினேஷன் உள்ள சப்பாத்தி தான் எடுத்துருக்கிறேன். ஸோ அதாவது சப்பாத்தியில் ஒரு ரேப் எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து மைக்ரோவேவ் அவன்லேயும் வைக்கலாம், இந்த மாதிரி ஃப்ரைங் பேனில் வைக்கலாம், இல்லாட்டி நீங்கள் சாண்ட்விச் ப்ரெஸ் வச்சுருந்தீங்கன்னா அதையும் எடுக்கலாம். ஸோ நான் வந்து சாண்ட்விச் ப்ரெஸ் எடுக்க சோம்பேறித்தனம், அதனால் நான் ஃப்ரைங் பேன்லேயே வச்சுட்டேன். ஸோ அப்படியே சூடுபடுத்தி எடுத்துக்க போகிறேன். இப்போ இனிஷியலாக கவினுக்கு மட்டும் பண்ணி தர போகிறேன். ஸோ அதனால் இதை வந்து சூடுபடுத்திட்டு இருக்கேன். ஸோ இது யூஸ்வலாக வந்து கட்டிங் டைம், இந்த குக்கிங் டைம், அதாவது குக்கிங் டைம் ஈஸி, ஒரு 15 மினிட்ஸில் குக் ஆயிரும். பட் இதெல்லாம் ப்ரிப்ரேஷன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி டிப்பு, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் கட்டிங், இதெல்லாம் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா இது ரெடி பண்ணிட்டிங்கன்னா அந்த டாட்டிலாஸை சூடுபடுத்தி யாரெல்லாம் எப்பப்போ சாப்பிட்றாங்களோ அப்போ நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து இனிஷியலாக ஒரு டாட்டிலா வந்து நான் சூடுபடுத்தி எடுத்துக்கிட்டேன். அண்ட் இங்கே வந்து ரா கேரட் வச்சுருக்கேன். அண்ட் இப்போ வந்து மின்ஸ் போடுறதுக்கு முன்னாடி, சிக்கன் போடுறதுக்கு முன்னாடி நான் என் ஹஸ்பண்ட்காக தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அவங்க வெஜிடேரியன் அப்படின்றதுனால தனியாக கேரட் சிக்கன் போடுறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டேன். ஸோ மற்றபடி மற்றதெல்லாம் ஆட் பண்ணுவேன், எக்ஸப்ட் சிக்கன் வந்து மின்ஸ் மட்டும் ஆட் பண்ண மாட்டேன். அண்ட் வந்து அவங்களுக்கு கார்ன் வந்து ஃப்ரோசன் கார்ன் சீஸ் போட்டு பெப்பர் போட்டு மைக்ரோவேவில் குக் பண்ணி அதை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த கவினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது குளுக்கமல் டிப் வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். அண்ட் இப்போ வந்து இன்றைக்கி நான் ஸ்பைசி ஜெலப்பினோ டாக்கோ சாஸ் எடுத்துருக்கிறேன். ஸ்மோக்கி ஃப்ளேவரில் நிறைய சாஸஸ் கூட அவைலபிளாக இருக்குது, அதுவும் நீங்கள் ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்பைசி ஜெலப்பினோ எடுத்துருக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் வீட்டில் இருக்கிற அயோலி கார்லிக் சாஸ் அதுவும் எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து எல்லாமே உங்கள் ஓன் க்ரியேட்டிவிட்டி தாங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த குளுக்கமெலிட் டிப் இருக்கு இல்லையா, நம்ம அவகேடோ டிப்பு, இந்த ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா அவகேடோ ரொம்பவே நல்ல ஃப்ரூட், ஒரு ஃபேட்டி ஃப்ரூட், நல்ல ஃபேட் உள்ள ஒரு ஃப்ரூட்லேயே ஃபேட் அதிகமாக உள்ள இது பார்த்திங்கன்னா அவகேடோ, ஒரு விச் இஸ் வெரி குட். மோனோசாச்சுரேட் ஃபேட் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. அண்ட் ஈவன் ஹார்ட்டுக்குமே இது ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஃப்ரூட் ரொம்ப அடிக்கடி எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து ரேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாட்டே பண்ண மஷ்ரூம், கேப்சிகம், மின்ஸு, லெட்யூஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதை கழுவி வாஷ் பண்ணி அதையும் போடுறேன். ரா ஆனியன்ஸ் போடுறேன். அவனுக்கு கேரட் ரா பிடிக்காது, அது போடலை. அண்ட் ஜெலப்பினோ சாஸ் போட்டு ரோல் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து கம்மியான ஸ்டஃப் போட்டு சைட்லேயும் ரேப் பண்ணி அந்த மாதிரி கொடுக்கலாம். நான் வந்து கவினுக்கு வந்து நிறைய ஸ்டஃப் உள்ள ஸோ இது வந்து கவினுக்கு கொடுத்துருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. நாங்கள் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஆருஷி வந்து எழுந்திருச்சுட்டா. ஹவ் இஸ் இட்? பெஸ்ட் இருக்கா? I love Mexican food. யூ லவ் மெக்சிகன் ஃபுட், பட் அம்மா பண்ணது எப்படி இருக்கு?
அம்மா அப்பா பண்ணது சேர்ந்து பண்ணது. குட். என்ன பண்றீங்க ஆரிஷி? ஆரிஷி வந்து பிரெட்டும் சிக்கன் விங்ஸும் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. சும்மா அவ சாப்பிட்றதுக்காக. ஸோ அவளுக்கு வந்து தோசை பேட்டரில் இந்த சிக்கன் விங்ஸ் போட்டு தோசை தான் போட போகிறேன். சீஸ் தோசை மாதிரி போட போகிறேன். ஸோ எல்லாரும் வெயிட் செக் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து டாட்டிலாஸை வந்து திருப்பி சூடு பண்ணிட்டு இருக்கேன். ரெஸ்ட் ஆஃப் த டாட்டிலாஸ் போடுறதுக்கு. உனக்கு, அப்பாக்கு, அம்மாக்கு, பாப்பாக்கு தோசை. ஸோ இங்கே கிச்சனில் இப்படி இருக்கு, கச்சா புச்சா இருக்கு. ஸோ ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டே இருந்தோம். அண்ட் கார்த்திக் வந்து சிக்கன் போடுறதுக்கு முன்னாடி தனியாக எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் கொஞ்சம் நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கேரட்ஸும் ஆனியன்ஸும் போட்டுக்குவோம். ஸோ சண்டே இப்படி தான் போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த டாட்டிலாஸ் வந்து கடகடன்ட்டு நான் சூடு பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு 4 ரேப்பு. அண்ட் கார்த்தி வந்து லாண்ட்ரி போட்டு பார்த்துட்டாங்க. அதோ ஒரு ஆள் வெயிட் போட்டு பார்த்துட்ருக்காங்க. வெரி குட். ஓகே. அண்ட் அப்படியே வாஷிங் மிஷினில் க்ளோத்ஸ்லாம் போட்டாச்சு. ஸோ சனி டேவாக இருக்குது. பெட்டெல்லாம் நாங்கள் இனிமேல் தான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் திருப்பி உதறி போடணும், சேஞ்ச் பண்ணணும். ஓகே, வில் கண்டினியூ. ஓகே, 10:55 நாங்கள் எல்லாம் அம்மா சைனோல பிரேக்ஃபாஸ்ட் சைனோல கண்டினியூ ஹஸ்பண்ட் மட்டும் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஷவர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட வருவாங்க. அப்போ நான் அவங்களுக்கு ரேப் பண்ணி தருவேன். ஸோ இதெல்லாம் வந்து மெடிசன் பால். ஸோ ஆப்ஸ்க்கு ரொம்பவே நல்ல க்ரன்ச்சஸ், இந்த எக்ஸசைஸ்லாம் ரொம்பவே நல்லது. ஸோ மார்னிங் வந்து 20 மினிட்ஸ் வாக்கோ இல்லாட்டி இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து பண்ணுறது ரொம்பவே நல்லது. என்ன பண்றீங்க? டிராயிங். என்ன வரையறீங்க? காட்டுங்க. மார்க்கர் வச்சு வரையறீங்களா? You know what? Black color. Beautiful. ஆரிஷுக்கு இன்னும் 2 வயசு ஆகல. ஆனா கலர்ஸ் வந்து டிஸ்டிங்டிவா எல்லா கலர்ஸும் அச்சு பிசுறாம அடிப்பா. பிங்க் கலர்? எஸ். பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல். ஆரிஷி பியூட்டிஃபுல். எல்லோ எடுத்து கொடுங்கடா. ஆரஞ்சு ஜூஸா? ஆரிஷி ஆரஞ்சு அடிச்சுட்டு ஆரஞ்சு ஜூஸ்ன்ட்டா. பர்பிள் எங்க? பர்பிள் இல்லையே நம்ம கிட்ட. தான் பர்பிள் இருக்கு பாருங்க. அது என்ன மார்க்கரா? ஓகே. ஸோ அப்படியே கார்டனை பார்ப்போம். ஸோ இது வந்து தாய் சில்லி. இங்கே வந்து துளசி வச்சுருக்கேன். கற்பூரவல்லி ஒரு ஆண்டி கொடுத்தாங்க. என்னோடய ப்ரீவியஸ் விளாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு ஆண்டி வந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட வீட்டிலேருந்து பறிச்சுட்டு வந்தாங்க. ஏகப்பட்ட தோட்டம் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து வாங்கிட்டு வந்து மண் இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால வைக்க முடியல. அதுக்குள்ளே அது அழுகிடுச்சு. திருப்பி வாங்கணும். ஸோ இது வந்து பன்னீர் ரோஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது பேர் என்னன்னு தெரியல, பட் இது ஒரு அழகுக்காக வாங்கியிருந்தது. எனக்கு வந்து செவந்தி பூ 3 செடி வச்சு எல்லாம் பூத்துச்சு. அப்புறம் வெயில் ரொம்ப படும்போது காஞ்சிருச்சு. இப்போ அதுவே விதை விட்டு துளுத்து வந்துட்டுருக்கு. ஸோ இது அது எல்லாமே செவ்வந்தி. ஸோ இதுக்குள்ளே வந்து விதை போட்டிருந்தோம். பேசில், பார்ஸ்லே அதெல்லாம் போட்டிருந்தோம். ஸோ அது வந்துட்டுருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட், என்னோடய கிஃப்ட். லிசியாந்தஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் இது வந்து ஒரு சக்கிலண்ட் இங்கே வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து இந்த டேசி பூ மாதிரி இருந்துச்சு. ஸோ அது நிறைய பூத்துச்சு. இப்போ இன்னும் பூக்கலை. ஸோ பூக்கும் போது நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ரோசஸ், ஃப்ராக்ரண்ட் இங்கிலீஷ் ரோசஸ். நம்ம ஊர் பன்னீர் ரோஸ் தான் அந்த பேரில் போட்டிருக்காங்க. ஸோ நான் இன்னும் கத்திரிக்காவும் வெண்டைக்காய், கீரை, மின்ட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு ஆசை. கருவேப்பிலை செடியும் வைக்கணும். ஸோ அடுத்தது அது டார்கெட் பண்ணணும். அண்ட் டே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ப்ரைட்டாக சன்னியாக இருக்குது.
சரி, அப்படியே என்னோடய க்ளோத்ஸ்லாம் இங்கே ட்ரை பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அடுத்தது இதெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பியும் அடுத்த வாஷ் போடணும். ஸோ கார்த்தி எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போது 2 ரேப் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது கார்த்தி? நல்லா இருக்கா? கார்ன் போட்டிருக்கேன். கார்ன் வந்து அதை ரெட் லென்டில்ஸ் வேக வைக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் கார்ன் போட்டுட்டேன். ஸோ எக்கு சாப்பிட்றவங்களா இருந்தால் எக்கு கூட ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கார்னும் சீஸு பெப்பர் சால்ட் போட்டு மைக்ரோவேவில் பாயில் பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து ஃப்ரோசன் கார்ன், அதனால் சீக்கிரம் குக் ஆகிடுச்சு. டக்குன்னு பண்ணி கொடுத்துட்டேன். இது நல்லா இருக்கா? ரேப் தான் கொஞ்சம் சின்னதாக வாங்கிட்டோம். ஸ்டஃப் நான் நிறைய சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி ஒரு இது குத்திட்டேன். ஓகே, ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை இன்ஃப்யூசன் வாட்டர் ரெடி பண்ணோம். அதை காமிப்போம். ஓகே, பிடிச்சிருக்கா? ஹெல்த்தி இல்லை? ஸோ எல்லாமே ஃப்ரெஷ் க்ரீன் வெஜிடபிள்ஸ். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு கிச்சன்லாம் வந்து ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு. ஸ்ப்ரே போட்டு எல்லாம் தொடச்சாச்சு. கவுண்டர் டாப்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. பாத்திரம் கழுவியாச்சு. சிங்க்கு இவ்வளோ க்ளீனாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரைஸ் குக்கரில் வந்து ரைஸ் வந்து ஊற வச்சாச்சு. ஒரு 10-15 மினிட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறம் ஆன் பண்ணி விட்டுருணும். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 1:50 ஆகிடுச்சு. ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட் லேட்டாக முடித்தோம் அப்படின்றதுனால இப்போ பசிக்கலை. ஸோ இன்பிட்வீன் வந்து ஜூஸ் போட்டு கொடுக்க போகிறேன், ஃப்ரெஷ் ஜூஸ் குழந்தைங்களுக்கு. ஸோ அதனால் இப்போ ஜூஸ் போட்டுடலாம். ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து சிம்பிளான லன்ச் தான் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தால் வைக்க போகிறேன். அண்ட் ரைஸ் வந்து வச்சுட்டு யோகட் இருக்குது அது அண்ட் மின்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுவே கேரட்டு சிக்கன் போட்டுக்கிறதுனால அது வந்து குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அண்ட் கார்லிக் பிக்கிள் இருக்குது. ஸோ ஊறுகாய் இருக்குது. அதை வச்சு சிம்பிளான ஒரு லன்ச். மார்னிங் தான் ஹெவியாக சாப்பிட்டோம். ஸோ அதனால் சிம்பிளான லன்ச் முடிச்சுட்டு டக்குன்னு கடைக்கு போகலாம். ஸோ ஜூஸ் போட்டுடலாம். ஸோ ஜூஸ் வந்து கவினுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதில் ஊற்றி கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக ஸ்மூத்தி ஜாரு, ஏபிசி ஜூஸு, ஓட்ஸ் ஸ்மூத்தி அதெல்லாம் பண்ணுறதுக்கு வாங்கினது. ஸோ அதில் ஜூஸ் குடிப்பார். ஸோ அவனுக்கு அதை கொடுத்துருவோம். கவின், கவின், your juice. புளிப்பா இருக்கடா? ஃப்ரெஷ் ஜூஸ். அரிசி வெயிட் பண்ணா, உனக்கு நான் தரேன் வா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டு முடிச்சுட்டு தால் அண்ட் பொட்டேட்டோ ஒரு சின்ன குக்கரில் வச்சுட்டேன். அண்ட் இப்போ வந்து நம்ம வெயிட் லாஸ் இல்லை டீடாக்ஸ் பண்ணக்கூடிய வாட்டர் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ½ லைம் எடுத்துருக்கிறேன் அண்ட் ஒரு கால்வாசி கியூக்கம்பர் அண்ட் ஒரு 4-5 புதினா தலை கிள்ளி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த இன்ஃப்யூஷன் கோல்ட் வாட்டர் இன்ஃப்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ட்வின்னிங்ஸ் பிராண்டுக்கான ஒரு இன்ஃப்யூஷன் சாஷே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிட்ரஸ்லேயும் இருக்குது, இல்லாட்டி ஃப்ரூட்ஸ் வெரைட்டிலையும் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நான் சிட்ரஸ் வெரைட்டி எடுத்துருக்கிறேன். ஸோ ட்வின்னிங்ஸ் வந்து ரொம்பவே நல்ல பிராண்டு. ஸோ இது போட்டாலும் போடலாம், இல்லாட்டி ஆப்ஷனல் தான். இல்லாட்டி நீங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி லைமு, ஆரஞ்சு ஸ்லைஸ் 1-2 இந்த மாதிரி போட்டு சிட்ரஸில் பண்ணலாம். இல்லாட்டி வாட்டர்மெலன், ஸ்ட்ராபெரி அண்ட் மின்ட் இந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இது வந்து நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து கிரேப் சீட் உள்ளதும் அண்ட் ஆரஞ்சு உள்ளதும் எடுத்துருக்கிறேன் நான். ஸோ இது வந்து கிரேப் ஃப்ரூட் வந்து ரொம்பவே நல்லது வெயிட் லாஸ்க்கு. இப்போ வந்து நான் லைம் போட போகிறேன் தண்ணியில். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினாவும் கிள்ளி போட்டு போகிறேன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கியூக்கம்பர் ஒரு முழு கியூக்கம்பர் போடாமல் ஒரு கால்வாசி உள்ளது போட போகிறேன். பிகாஸ் கியூக்கம்பர், லைம் இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து நீர் கியூக்கம்பர் வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைமும் வந்து நம்ம பாடியில் இருக்கிற கெட்ட கழிவுகளெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுக்கும். ஸோ இது வந்து நைட் யூஸ்வலாக நான் போட்டுட்டு நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் வாஷ் பண்ணிவிட்டு புது தண்ணி போடுவேன். பட் அன்றைக்கி போட டைம் இல்லை அப்படின்றதுனால நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் வாக்கில் இது போட்டு வைக்கிறேன். ஸோ இது சோக்காகி ஒரு 1 hour கழித்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிப்போம், அதை குடிக்க ஆரம்பிப்போம். ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 2 kgs கிட்டத்தட்ட இது வந்து குறைஞ்சிது. ஸோ நம்மளுக்கு உடம்புல இருக்கிற கழிசடை, அதாவது கெட்ட நீர் அதெல்லாம் இருந்துச்சுன்னா இதை வந்து நல்லாவே வந்து க்ளீன் பண்ணி ஃப்ளஷ் அவுட் பண்ணும். ஸோ இதை வந்து தண்ணி வந்து
நீங்கள் ப்ராப்பராக குடிக்கிறீங்க அப்படின்றது வந்து இந்த அளவுக்கு வந்து நீங்கள் காலி பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ லன்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. லன்ச் வந்து தால், பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணேன், ரோஸ்ட் பண்ணேன், அண்ட் ஊறுகாய் அண்ட் கியூக்கம்பர் வந்து சாப்பிட போகிறேன். ஸோ நாங்கள் லன்ச் முடிச்சுட்டு அப்படியே ஜடான்னு சொல்லிட்டு ஒரு படம், ஒரு மொக்க படம் பார்த்தோம். ரொம்ப ஒன்றும் சூப்பர் சொல்ல முடியாது. அது ஸ்போர்ட்ஸ் மூவி, தமிழ் மூவி தான். நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு மூவி இருந்துச்சு, அது பார்க்கலான்ட்டு உட்காந்தோம். செம்ம கடியாக இருந்துச்சு. சரி சொல்லிட்டு ஓகே டைம் ஆச்சு, அதனால் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா 24/7 திறந்துருக்கிற ஒரு ஷாப் தான் போகிறோம். அது கேமார்ட் சொல்லுவாங்க. ஆல்ரெடி வெஸ்ட்ஃபீல்டில் பார்த்துருப்பீங்க. டீட்டெயிலெல்லாம் எனக்கு போகிறது இல்லை. பட் டக்குன்னு போயிட்டு கவினுக்கு வந்து ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் பேக் வாங்கணும், பேக் வாங்கணும் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கணும். ஆல்ரெடி வாங்கி ரெடி பண்ணி ஸ்கூல் கொடுத்து அனுப்பிச்சா விதின் அ வீக் தொலைச்சிட்டு வந்திருக்கிறாரு. யாரோ எடுத்துட்டாங்களாம், அதனால வாங்கணும். ஸோ அது போயிட்டுருக்கோம். ஆருஷி ஹலோ சொல்லுங்க. அண்ணா பேர் என்னம்மா? Your name is Arya. ஸோ ஆரிஷி வந்து கவினுக்கு வந்து பெப்பர் பிக் பாப்பா, அதனால கவினுக்கு வந்து ஜார்ஜ் கவின் அப்படின்னு அடிக்கடி கூப்பிடுறா. ஸோ விச் கவின் டசன்ட் லைக், கவினுக்கு பிடிக்கல. ஆனால் ஜார்ஜ் கவின் சொல்லி வெறும். Maybe they don't even know who's even George. பெப்பர் பிக்ல இல்ல தெரியும் பெப்பர் பிக். ஆரிஷி குட்டி oink oink pig எப்பறமா கத்தும்? She calls me George, I call her Aya. No. Yes. No fighting. Bad one. No fighting. ஆர்ஷி cow எப்பறமா கத்தும்? Pig horse எப்படி கத்தும்? Pig எப்படி கத்துவா? Very good. Cat எப்படி கத்துவா? மியாவ். அதுக்கப்புறம் டக் எப்படி கத்துவா? குவாக். வெரி குட். அதுக்கப்புறம் வாட் எல்ஸ் ஆரிஷி, வாட் எல்ஸ் அனிமல்ஸ் ஆர் தேர் சொல்லுங்க. லயன் எப்படி கத்துவாடா? ரார். வெரி குட் ஆரிஷி. இட்ஸ் நாட் ஃபனியா? ஓகே ஆரிஷி இது எப்படி கத்துவா? பாபா. lamb எப்படி கத்துவா? பா அப்படி கத்துவாளா? Is it funny? உங்க எல்லாரும் கேக்குறா is it funny அப்படினு கேக்குறா. Of course it is funny da. Are you laughing or are you very funny? Are you laughing or are you Sir Arshi and Kavin will sing a song for us. Kavin and Arshi will sing a song. Arshi பாடுங்க. Why? No. Yeah baby. Cow mo 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 mo. அத ஒரு சாங் சொல்லுங்க. ஓகே. அதெல்லாம் கேட்டோம். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. பாபா பா. You guys know what? என்ன சொன்ன? I know what's 100 plus 100. ஆர்ஷி குரே சிரிப்பு. I know 100 plus 100. Very smart. How much is it? 100 plus 100. கணக்குல புலி கவின் ஏமா? Yes baby. Is it a lion? Where is a lion? Lali is sleeping on your face. Huh? Hey. Okay. So time பாத்தீங்கன்னா 6:23 ஆகுது. So போயிட்டு நம்ம டக்கு பிக்கப் பண்ணிட்டு நம்ம வரணும். So let's see. So நம்ம வந்துட்டோம். ஸோ இங்கே வெஸ்ட் பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு மால் இருக்கு. அந்த மாலும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அங்கேயும் வந்து தியேட்டர்ஸ் இருக்குல்ல உள்ள. ஸோ இப்போ இதுதான் கேமார்ட் நீங்கள் பார்க்குறது. ஹாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டர் இருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் பெரிய பார்க்கிங் ஸ்லாட்டு 24/7 அண்ட் ஒர்க்கிங். அந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ், பாக்ஸிங் டே, இந்த மாதிரி எல்லா டேக்குமே வந்து பப்ளிக் ஹாலிடேஸ்க்கு இங்கே ஓப்பனில் இருக்கும். ஸோ இந்த கடைக்கு தான் நம்ம உள்ளே போய் ஸோ கேமார்ட்க்கு வந்தாச்சு.
ஸோ இது வந்து பிளாக் டவுனில் அப்படின்னு சொல்லக்கூடிய சபர்பில் இருக்குது. ஸோ இது வந்து 24/7 எப்போவுமே இருக்கும். ஈவன் நைட்டில் கூட உங்களுக்கு எதாவது தேவை, எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு வரணுன்னா கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம். யூஸ்வலாக நைட்டில் இங்கே கொஞ்சம் பிஸியாகவே இருக்கும், வீக் எண்ட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா. அண்ட் இப்போ வந்து கவினுக்கு வந்து ஸ்கூல் பேக்கும் ஸ்நாக் பாக்ஸஸும் வாங்க போகிறோம். ஆல்ரெடி வாங்கினது ஸ்கூல் திறந்து ஒரு வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ளே வந்து அவன் லன்ச் பிரேக்கில் வச்ச இடத்துல இல்லை, யாரோ தூக்கி வச்சுட்டாங்க, எங்கேயோ வச்சுட்டாங்க. லாஸ் ப்ராப்பர்ட்டியில் யூஸ்வலாக இருக்கும். ஸோ அவனோட நேரம் அவனுக்கு கிடைக்கல. ஸோ அதனால் லன்ச் பாக்ஸும் ஸ்நாக் பாக்ஸும் வாங்க போயிருந்தோம். மற்றபடி வேறு எந்த இதுவும் இல்லை. அண்டு அந்த ஸ்டவ் ஒன்று வச்சுருக்கோம், டிரான்ஸ்போர்ட்டபிள் ஸ்டவ். அது வந்து தோசைலாம் ஊற்றுறதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கான அந்த பியூட்டேன் கேஸ் ஃபில் பண்ணணும். ஸோ அது வாங்குறதுக்கு போயிருந்தோம். யூஸ்வலாக இங்கே என்னோடது எலக்ட்ரிக்கல் குக்கிங். ஸோ தோசை ஊற்றுறதுக்கு நம்ம ஊர் இரும்பு சட்டி வைக்கிறதுக்கு அது ஒத்து வராது. ஸோ அதனால் நான் வந்து அந்த ஸ்டவ் மட்டும் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன் தோசை ஊற்றுறதுக்கு. ஸோ அதனால் அதுக்கான கேஸ் ரீஃபில் பண்ணணும், வாங்கணும். அது வாங்குறதுக்கு போயிருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சகலமும் இருக்குங்க. ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஷூஸு, சாண்டில்ஸு, தாங்ஸு, ஸ்லிப்பான்ஸு, கிட்ஸ் செக்ஷனில் அதே மாதிரி எல்லா வெரைட்டி ஆஃப் செக்ஷன்ஸும் இருக்குது. கிட்ஸு, புக்ஸு, அதுக்கப்புறம் விமென்க்கு, மென்னுக்கு, கிட்ஸ் கலெக்ஷன்ஸ், ட்ரெஸ்ஸஸ்ஸு, டாய் செக்ஷனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு டாய்லெட்லேருந்து கிச்சன்லேருந்து இப்படி சகலமும் வந்து இருக்கும். தேவையான எல்லா பொருட்களும் இருக்கும் இந்த கேமார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதில். அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்லேயும் இருக்கும். இப்போ வந்து தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த டைமில் ஃபர்ஸ்ட் டைம் சீப்பாக பண்ணியிருக்குமா? எவ்வளோ? $40 ஒழுங்காக ஷாப் பண்ணிட்டு எது வாங்க வந்தோமோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் இல்லை? யூ ஆர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஆல்வேஸ். அது கூட இல்லை. ஆர்ஷி தூங்கி எழுந்திரிச்சிட்டாளா? ஆர்ஷி தூங்கி கரெக்டாக வெளியில் வீட்டுக்கு போகும்போது எழுந்திரிச்சிட்டா. ஏம்மா அங்கே ஒரு அம்மா பாரு, அம்மா பாரு, அம்மா பாரு, செல்லக்கட்டி செல்லக்கட்டி. ஸோ நாங்கள் கேமார்ட் ஷாப்பிங் வந்து எதை எடுக்க வந்தோமோ அதை மட்டுமே நாங்கள் கரெக்டாக இந்த தடவை எடுத்துருக்கோம். ரொம்பலாம் சுற்றலை, ஃபர்ஸ்ட் டைம் இதில். எஸ், நீங்கள் டாய் எடுத்தீங்களா? அது உங்களுக்கு கணக்கில் இல்லை, இன்னைக்கு கிடையவே கிடையாதுன்னு சொன்னேன். பட் நீ யூ பிக்ட் அப் அ டாய். 2 months. My dad is gonna buy me more in my birthday. நான் இன்னொரு தடவை இந்த கடைக்கு வரும்போது டீட்டெயிலாக எடுக்கிறேன். பிகாஸ் ஆல்ரெடி லென்த்தியாக போகும் vlog காலேருந்து இது பண்ணுறது. ஹோம் அப்ளையன்சஸ், குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் இங்கே நல்லாயிருக்கும். சீப்பாக கிடைக்கிற கடை அப்படின்னு சொல்லலாம் கேமார்ட்டில். ஸோ அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஒரு ட்ரைவ் போகலாம் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு போவோம். ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில், இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் நம்ம சந்திப்போம். ஆக்சுவலாக நான் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான செஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னோடய கார் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட லைசன்ஸ் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸும் அண்ட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் எடுத்திருக்கேன். அது மென்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்தி தான். ஆச்சரியமாக இருக்கும். அண்ட் இங்கே லைசன்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்றது ப்ராசஸை பற்றியும் நான் சொல்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் அந்த vlog இருக்கும். ஸோ மீண்டும் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல, இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் மீண்டும் சந்திப்போம். Until then, it's Ramya and our family signing off. Ta-da, bye-bye, take care all of you. Ta-da, 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 ta-da. பாப்பா தூங்கிட்டா. ta-da சொல்லிடுங்க. தெளிய விட்டு அடிக்க வைக்கிறோம். தூங்கிட்டா. ta-da.